Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்பாத்திக்கு குருமா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு pan எடுத்துட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு மண் சட்டி வச்சிட்டு லைட்டா ஆயில் போட போறோம். இப்போ அடுத்து சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் வதக்கணும். நம்ம பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். கரு விட்டுறக்கூடாது. ஆனால் இந்த கிரேவிக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ லைட்டாக வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே தக்காளியை ஆட் பண்ணணும். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இன்னொரு மிக்சி கப்பில் ஒரு தேங்காவை கொட்டி நல்லா அரைச்சிக்கணும். அது கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சோம்பு போடணும். அடுத்த பேனில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். அப்புறம் பட்டை போடணும். அப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வெடிச்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தக்காளியை கொட்ட போகிறோம். கொஞ்சம் வதங்கிறதுக்காக இப்போ லைட்டாக நம்ம கல் உப்பு ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். கொஞ்சம் நான் கிண்டிக்கிட்டு தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் லைட்டாக பெருங்காயம் போடணும். பெருங்காயத்தூள் போடணும். நம்ம கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து நம்ம போடணும். அதை போட்டுட்டு அப்புறம் நல்லா கிண்டணும். கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இது கூட ஆட் பண்ணணும். தேங்காவையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கிண்டணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றணும். ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கிண்டணும். 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இறக்க போக்குள்ள நம்ம புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணணும். நீங்கள் சப்பாத்திக்கு என்ன குருமா சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.